உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இந்த போர்கள் அப்படிங்கிறத நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும்ல. நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு 7 வகையான போரை தன்னோட பாடலில் குறிப்பிடுறாருங்க. அந்த போர்களையெல்லாம் நினைக்கும்போது இது எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். இது எங்கே நடக்குது அப்படின்னா அதுக்காக ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் மாதிரி அவர் அதையும் கொடுக்குறார். எங்கே நடக்குதான்னு தெரியுமா? பொதுவாக இந்த இறை வழிபாடு அல்லது இறை பாதையில் நம்மை செலுத்துபவர்கள், ஆன்மீக உரையாளர்கள், ஆன்மீகத்தை பற்றி சொற்பொழிவு செய்கிறவங்க, இவங்களுக்குள்ளே இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி அவங்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னா, பொதுவாக இறை அனுபவத்தை நாடுபவர்கள் நிம்மதியை நாடுகிறார்கள். அங்கே போய் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்காக தானே வர்றாங்க. அப்படி வருகின்றவர்களுக்கு கூட இந்த ஆன்மீகத்தை பேசுபவர்கள், ஆன்மீகத்துக்கான வழியை காட்டுபவர்களுக்குள் ஆயிரம் போர் நடக்குது. அவங்களுக்குள்ளேயும் தொழில் போட்டிகள் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் சூழ்ச்சிகள் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்றாங்கன்னு வைங்க, அதை பார்த்து பெருமூச்சு விடுறது, பொறாமைப்படுறது, இப்படி எல்லாமே இருக்குது. நான் பேசுகிறது தான் மிகச்சிறப்பானது, நீ பேசுகிறதெல்லாம் என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தங்கள் அங்கேயும் ஓடிட்டுருக்கு. அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டாக நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார்னா, எத்தனை விஷயங்களை அவர் கூர்மையாக அவதானிச்சிருக்கார் அவரோட வாழ்க்கை காலத்தில் அப்படிங்கிறதா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த 19ஆம் நூற்றாண்டிலும் இப்படியான போர்கள், போட்டிகள், சூழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு பாடல். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ எளிமையான தமிழில் படித்தாலே போதும், பார்த்தாலே போதும், கேட்டாலே போதும், நமக்கு புரிஞ்சு போயிடும். பாடலை பார்க்கலாமா? மற்போர் கருதி வந்தவர் போல ஓதும் வேதாந்தம் உரைப்பர் சில பேர், வாட்போரினுக்கு வந்தவர் போல பயங்கு சித்தாந்தம் வழங்குவர் சில பேர், தண்டாயுதம் போர் தாங்குவார் போல இதிகாசத்தை இசைப்பவர் சில பேர், உலக்கை போரை உற்றார் போல இலக்கண நூலை இயம்புவர் சில பேர், கற்போர் விளக்க காட்டுவார் போல சமய நூல்களை சாற்றுவார் சில பேர், வாய்ப்போருக்கு வந்தவர் போல விவகாரங்கள் விளம்புவர் சில பேர், மடி பிடி போருக்கு வாய்ந்தவர் போல மத தூஷணைகள் வழங்குவர் சில பேர். கிட்டத்தட்ட 7 போர்களை இதில் கொடுக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு போரும் எதை குறித்து இருக்கிறது அப்படின்னு அவர் லிங்க் பண்ணி சொல்கிறார்ல, அதுதான் சுவாரஸ்யம். இலக்கணத்தை பற்றி பேசுபவர்கள் அதுக்கு ஒரு விதமான போரை சொல்கிறாரு, அப்புறம் மற்போர் சொல்கிறாரு, சொற்போர் சொல்கிறாரு, மடி பிடி அதாவது யானை குதிரை இந்த போர் வகைகளை சொல்கிறாரு, கற்போருங்கிறாரு, கதாயுதம் இருக்குல்ல அதை தூக்கிட்டு அடிக்க வர்ற மாதிரி இருக்குது சில பேரோடது அப்படிங்கிறாரு. இப்படியாக ஒரு நகைச்சுவை பாடலையும் நம் வள்ளல் பெருமானால் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் குடும்ப கோஷம் அப்படிங்கிற பகுதியில், குடும்ப கோரம்னு எழுதியிருப்பாங்க, குடும்ப கோஷம் அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடலாக இது அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி போட்டி, பொறாமை, மனமாச்சரியம் இதெல்லாம் விட்டு இறை பாதத்தில் நாம் சரணடைய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருபவர்கள் கூட அவர்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுவதை போல் அவர்களே நடக்கவில்லை அப்படிங்கிறதான தெளிவாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த மாதிரி எந்த போருக்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் போகவே இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். உலகம் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பாதையில் போகிறேன் என்று தனக்கான அந்த ஜீவகாருண்யத்தை உருவாக்கி கொண்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான் என்கின்ற புரிதலோடு இந்த பாடலை திரும்ப பார்க்கலாம். மற்போர் கருதி வந்தவர் போல ஓதும் வேதாந்த முறைப்பர் சில பேர். மற்போர்னா என்னன்னு தெரியும்ல, அந்த வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஸ் இருக்காங்கல்ல, அப்படி உடல் எடையை கூட்டி வைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் குத்துச்சண்டை போடுறது மாதிரி அவங்க தான் வேதாந்தம் உரைப்பாங்களாம், மற்போர் மாதிரி. ஏன்னா என்னோட வேதாந்தம் தான் மிகச்சிறப்பானது, என்னோட வேதாந்தம் தான் உலகத்திலேயே ஆதியானது, என்னோட வேதாந்தம் தான் கடவுளே சொன்னது அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு யாராவது கேட்டால் அதுக்கு யார்கிட்டையும் பதிலே கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எதற்கெடுத்தாலும் அந்த மற்போர் செய்வது போல் அந்த உடல்
பருமனாக இருக்கக்கூடிய அல்லது உடல் பருமனை மட்டுமே தன்னுடைய பலமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற அந்த மற்போரை போல் இந்த வேதாந்தத்தை பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிறாரு. அடுத்தது, வாட்போரினுக்கு வந்தவர் போல வயங்கு சித்தாந்தம் வழங்குவர் சில பேர். வாள் எடுத்து சுழற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வாள் எடுத்து சுழற்ற மாதிரி என்னோட சித்தாந்தம் தான் உயர்வானது, உங்களோடதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள்லாம் கும்பிடுறது கடவுளே இல்லை, இது என்னங்க பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கடவுள் வச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கூட மந்திரங்கள் இல்லாத கடவுளாக இருக்குது, அதுவும் அந்த சமஸ்கிருத மந்திரம்லாம் சொல்லாதது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? எனவே சமஸ்கிருத மந்திரம் சொல்லுவது மட்டும்தான், சமஸ்கிருத மந்திரத்தை கேட்பது மட்டும்தான் உண்மையான கடவுள் என்று சித்தாந்தம் பேசுபவர்கள் வாழை சுழட்டிட்டு வர்ற மாதிரி வர்றாங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, தண்டாயுத போர் தாங்குவார் போல இதிகாசத்தை இசைப்பவர் சில பேர். இது ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா இதிகாசம்ங்கிறதே கற்பனை. ஆனால் அந்த கற்பனையாக உருவாக்கப்பட்ட அந்த இதிகாசத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை இதுதான் கடவுள், இதைத்தான் நீங்கள் எல்லாருமே கும்பிடணும் அப்படின்ட்டு நம்முடைய மூதாதையர், நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய தாய் தந்தை இதையெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு நீ இந்த இதிகாச கதாபாத்திரத்தை மட்டுமே கும்பிடணும் அப்படின்னு தண்டாயுத போர் அப்படிங்கிற போரை நடத்துவார்கள் சில பேர் அப்படிங்கிறாரு. அடுத்த போர் என்னன்னு பாருங்க. உலக்கை போரை உற்றார் போல இலக்கண நூலை இயம்புவர் சில பேர். அது இலக்கண நூல் என்பது அந்த ஆகமம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த ஆகமத்தை பற்றிய நூல். இப்படித்தான் கும்பிடணும், இப்படித்தான் வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் எங்கேயாவது இருக்கா? இருக்க முடியுமா? அப்படி சொல்லியிருக்க முடியுமா? உலகம் எவ்வளவு பறந்து விரிந்தது, இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், அவரவர் கற்பனைக்கேற்ப, அவரவர் வசதிக்கேற்ப, அவரவர் சுகத்துக்கேற்ப பல கடவுள்களை வணங்கலாம். அதில் இதெல்லாம் கிடையாது, நாங்கள் சொல்கிற ஆகமம் தான் உயர்வானது என்று இலக்கண நூலை சொல்வது போல ஒரு சிலர் இப்படித்தான் என்று சொல்கிறார்கள். அடுத்த போர், கற்போர் விளக்க காட்டுவார் போல சமய நூல்களை சாற்றுவர் சில பேர். இந்த சமய நூல்கள்ங்கிறதே பல படைப்பாளர்கள், கவிஞர்கள் உருவாக்கி எழுதி வைத்தது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனவே சமய நூல்களையே இறையின் அடையாளமாக பார்க்கின்ற அந்த மாதிரியான கற்போர் அப்படிங்கிறாரு. கதைன்னு இருக்குல்ல, அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு வர்ற மாதிரி, போரிட வர்ற மாதிரி இந்த சமய நூல்களை நீங்கள் தூக்கிட்டு வர்றீங்களே அப்படிங்கிறார். சமய நூல்கள் என்பது யாருக்கெல்லாம் கற்பனை வளம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சிந்தனை வளம் இருக்கிறதோ அவர்கள் எழுதக்கூடியது. அதனால் ஒவ்வொருத்தரும் எழுதுறது எல்லாமே அதுதான் நம்ம எப்படி சொல்ல முடியும்? எனவே அவரவர் உணர்வுப்படி, அவரவர் அனுபவத்தின்படி இறையை உணர்தல் தான் முக்கியம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்த போரை பாருங்க. வாய்ப்போருக்கு வந்தவர் போல விவகாரங்கள் விளம்புவர் சில பேர். அதாவது இதை பண்ணலைன்னா உனக்கு இந்த பிரச்சனை வரும்னு பயமுறுத்தி தானே, காட் ஃபியரிங்காக ஆக்கி தானே பல பேர் வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். காட் ஃபியரிங்காக ஏங்க இருக்கணும்? காட் லவ்விங்காக இருந்தால் போதாதா? காட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் போதாதா? அப்படி இல்லாமல் வாய்ப்போருக்கு வந்த மாதிரி வாயாலேயே அவங்க வடை சுடுறதுன்றது இதுதான். வாயாலேயே சண்டை. எப்போ பாரு நான் சொல்கிறத நீ செய், இல்லைன்னா பிரச்சனை வரும், இல்லைன்னா உனக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது என்று பயமுறுத்தியே பரிகாரங்கள் என்று சொல்லி, பூஜை என்று சொல்லி, புனஸ்காரங்கள் என்று சொல்லி செய்பவர்களை கிண்டல் செய்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எதை சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. மடிப்பிடி போர்க்கு வாய்ந்தவர் போல மத தூஷணைகள் வழங்குவர் சில பேர். அதான் இது நமக்கு தெரியுமே, மற்ற எந்த மதத்தையும் மற்ற எந்த கடவுளையும் மதிக்காமல் எங்களுடைய கடவுள்தான், நாங்கள் வணங்குகின்ற தெய்வம்தான் உயர்வானது என்று சொல்லுகின்றவர்கள், மடிப்பிடி போர் செய்பவர்கள், யானை குதிரையை கொண்டு போர் செய்வதைப் போல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார், நகைச்சுவையோடு அதை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த மாதிரியான போர்களிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் இறையை நாடுகிறோம். ஆனால் இறையை நாடுகின்ற பாதையிலேயே இவர்கள் இத்தனை வகையான 7 வகையான போர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூர்ந்து அவதானித்த நம்முடைய வள்ளல் பெருமானின் ஞானத்தை வியப்பதை தவிர வேறொன்றும் செய்ய தோன்றவில்லை. ஆனால் ஒன்று செய்யலாம், இந்த போரிடுகின்ற இந்த மாதிரி சழக்கர்கள் கூட்டத்திலிருந்து நாம் தனித்து வந்து நம்முடைய வள்ளல் பெருமானை பின்பற்றலாம் என்பதுதான் அது. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.